4 வெவ்வேறு கேரக்டர்ஸை இணைச்சி ஒரு படமாக இன்றைக்கி வெளியாகி இருக்க கண்ணகி படத்தோட ரிவ்யூ கேட்க தான் வந்திருக்கோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு எல்லாரும் இமோஷனலாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தான் வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. எனக்கு எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். எல்லா சீனையும் நான் ரசிதாக பார்த்தேன். இந்த படத்தோடைய ஜேர்னி வந்து எனக்கு நிறைய சொல்லி தந்திருக்கு. பை ஆஸ் அ ஆக்டராகவும் சரி, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காகவும் சரி, இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான். டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. மயில்சாமி என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதும் நல்லா இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்களோட வெளித்தோட்டத்தை வச்சோ அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சோ அவங்கள வந்து நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுறாங்க. சமுதாயம் வந்து ஒருத்தவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளால் பூர்த்தி பண்ண முடியலன்னா நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு யாருமே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர தேவையில்லை. லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். அதை நம்ம சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எண்டோட முடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்றதான். ஆனால் இந்த மாதிரி படங்களை எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட டீம் சைட்லேருந்து இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்க்கும்போது தான் அடுத்த நாள் படம் தியேட்டரில் இருக்குமா அப்படின்றதே சொல்ல முடியுது. அது எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களை இந்த படம் வந்து ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகும். உங்கள் பக்கத்து வீடோ, வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, யாரும் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவங்க உங்களை கூட கனெக்ட் ஆவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. 100% நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு எல்லாரும் இமோஷனலாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தான். எழுந்திரிச்சு கிளாப் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதாவது பெண்களே தெய்வம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தெய்வத்தையே கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அந்த வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேரேஜ் சீனுக்கு உள்ளே போயிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம், கோயிலுக்குள்ளே விடக்கூடாது அது மாதிரின்ற சீன் இருக்கும். இது ரொம்ப பாதிச்சுது. அவங்களே தெய்வம்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே விட மாட்டாங்க. அந்த 4 பெண்ணுத்தில் அந்த ரகட்கள் எல்லா சீனையும் நான் ரசிதாக பார்த்தேன். பெண்கள்னால் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணும், தாலி கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிங்கன்னா புருஷன் காலில் விழணும். இது எல்லாமே ஸ்டீரியோ டைப். இதை பிரேக் பண்ணணும். இது எல்லாமே அந்த ரெக்கார்ட்களில் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணால் அந்த ரெக்கார்ட்கள் மாதிரி தான் கல்யாணம். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தான் வந்து பார்க்க வேண்டிய படம், கொண்டாட வேண்டிய படம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கண்டுக்காத பல விஷயங்களை வந்து பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இப்போ நிறைய மக்கள் வந்து கண் கலங்கி வந்து பைட்ஸ் கொடுக்கறத பார்க்கும்போது கண்டிப்பாக மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்துருச்சுன்றது தான் சாட்சியாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு லைஃப். ஸோ ஒரு லைஃப்பில் நம்ம சூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அதை எக்ஸாஜரேட்டாலாம் சொல்லலை. பட் திஸ் ஃபிலிம் இஸ் பியாண்ட் ரேட்டிங். ஸோ பார்க்கலாம்.